என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆலோசனை நடத்தினார். வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் தொடங்கவுள்ள நிலையில் முன்னேற்பாடு பணிகள் பல இடங்களில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையில் பருவமழையால் பாதிப்பு ஏற்படாத வகையில் மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்தல், நீர்நிலைகளை ஆய்வு செய்தல் ஆகிய பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வடகிழக்கு மழை தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் முக்கிய ஆலோசனை நடத்தினார். அப்போது சென்னையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மழைநீர் வடிகால் பணிகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கூட்டத்தில் துறை சார்ந்த செயலாளர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். தமிழ்நாட்டின் வக்ஃபு வாரிய தலைவர் அப்துல் ரஹ்மான் ராஜினாமா செய்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியைச் சேர்ந்த அப்துல் ரஹ்மான் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வக்ஃபு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார். நிலையில் வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களும் நிர்வாகிகளாக நியமனம், சொத்து விவகாரத்தை ஆராய ஆட்சியர் தலைமையில் குழு உள்ளிட்ட திருத்தங்களுடன் வக்ஃபு வாரிய மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டின் வக்ஃபு வாரிய தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததாக அப்துல் ரஹ்மான் அறிவித்துள்ளார். அவர் மீது பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அவரது ராஜினாமாவை ஏற்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் வக்ஃபு வாரியத்திற்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார். வங்கதேச கடற்கரை பகுதியில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது. வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கதேச கடற்கரை பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. தொடர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஜார்க்கண்டில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இந்நிலையில் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து அப்பகுதிகளில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 40 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 6865 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 54,920 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் சென்னையில் 2 நாட்களில் சவரனுக்கு 1280 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. பண்டிகை மற்றும் முகூர்த்த நாட்கள் காரணமாக தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதாகவும் வரும் நாட்களில் தங்கத்தின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. விஜய் நடிக்கும் கடைசி திரைப்படத்தின் அறிவிப்பு இன்று வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகராக உள்ள விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். இதனால் தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ளவர் தனது திரைப்பயணத்தை முடித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளார். அதன்படி அவர் நடிக்கும் கடைசி திரைப்படமான தளபதி 69 படத்தை வினோத் இயக்க உள்ளார். இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என ரசிகர்களின் உருக்கமான வீடியோவை வெளியிட்டு படக்குழு அறிவித்துள்ளது. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.